மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026-27 வரைபட விளக்கமுறை. உறுதியான கட்டிடம், உறுதியற்ற கட்டிடம் என்று 2 வகையாக கட்டிடத்தை பிரிக்கலாம். அதுவே உறுதியான கட்டிடம் என்றால் சதுர வடிவம் வரைய வேண்டும். அதிலும் மக்கள் வசிக்கும் இடம் என்றால் உள்ளே எதுவும் வரையக்கூடாது. மக்கள் வசிக்காத இடமென்றால் உள்ளே கோடுகளை வரைய வேண்டும். நன்றாக கவனிக்கவும். கூர்ந்து கவனித்து ஒவ்வொன்றையும் ரப்பாக வரைந்து வைத்து கொள்க. அதுவே உறுதியற்ற கட்டிடம் என்றால் முக்கோண வடிவம் வரைய வேண்டும். அதிலும் மக்கள் வசிக்கும் இடம் என்றால் உள்ளே எதுவும் வரையக்கூடாது. மக்கள் வசிக்காத இடம் என்றால் உள்ளே கோடுகளை இட வேண்டும் அல்லது இன்டு மார்க் செய்யலாம். மக்கள் வசிக்காத இடம் என்றால் இன்டு மார்க் செய்யலாம். கவனமாக பார்க்கவும். வசிக்கும் இடத்திற்கும் வசிக்காத இடத்திற்கும் சின்ன வேறுபாடே உள்ளது. ரப்பாக வரைந்து வைத்து தேவையான நேரத்தில் சரியாக வரையவும். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யவும்.